ஒரு வழியா எல்லாத்தையும் சுட்டு முச்சாச்சு. இந்தாடி சாப்பிட்டு பாரு. எனக்கா? முதல்ல அத்தைக்கு எத்தனை கொடுங்க. கொடுக்கலாம். முதல்ல நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. உப்பு காரம் கரெக்டா இருக்கா சொல்லு. ஓ, என்னை வச்சு டெஸ்டிங் பண்றீங்களா? ஆமா, உன்னை வச்சு டெஸ்டிங் பண்றேன். சாப்பிட்றி. கொடுங்க. வாசனை நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்றேன். சாப்பிட்டு பாரு. ஞம் ஞம் ஞம். பரவாயில்லக்கா, சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. பாருங்க, அத்தை கேட்க போறாங்க கடையில இருந்து வாங்கி வந்து வச்சு என்னை ஏமாத்துறீங்களான்னு. அவ்வளோ சூப்பராவா இருக்கு. ஆமாக்கா, நம்மள நீங்க வேணா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இரு நான் காப்பி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அத்தைக்கு ஒரு தட்டில் வச்சு தரேன். காப்பி போட்டு முடிச்சோன்னே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ரெண்டுத்தையும். சரி போடுங்க. அது நான் சாப்பிட்டு நிற்கேன். ஆமா, பெரிய பொண்ணுலாம் எங்க? ஆமா, பெரிய பொண்ணு மீனா கையெல்லாம் எங்க ஆளே காணோம். அவங்களாம் சதீஷ் டியூஷன் வந்து கூட்டினத்துக்கு போயிருக்காங்க. ஏண்டி, ஒருத்தனை கூட்டினத்துக்கு 3 பேரை போனாங்க. அவங்களுக்கு இங்கே போர் அடிக்குதா, நீங்கள் சமோசா செஞ்சுன்னு இருங்க, நாங்கள் போய் அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு அவனை கூட்டின்னு வரோம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. சரி வரட்டும் பொறுமையா. பால் வேற பொங்கிச்சு. காப்பி போட்டு தரண்டி எதுவுமே குத்துட்டு வந்துரு. சாப்பிட்றியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாமா. அவள் பாட்டுன்னு வாய் உள்ள தள்ளிக்கினே இருக்கா. எங்கக்கா போறீங்க? இருடி, காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். சரி. எப்படி தனியா உட்காந்து நைஸ் சாமிக்கு இருக்கு சம்சாவை. வந்துட்டீங்களா? உட்காரு. கை காலம் கழுவுனியா? கழுவிட்டேன். இந்தா சாப்பிடு. நீங்க செஞ்சீங்களாமா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். சாப்பிடு. எங்க லட்சுமி அக்கா எங்க? நீ மட்டும் சமோசா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறியா? உங்களுக்கு தெரியாம? ஏண்டி, அவங்க தாண்டி சாப்பிட்டு பார்க்க சொல்லி கொடுத்தாங்க எருமை. சரி சாப்பிடுங்க. நீ ஒன்று எடுத்துக்கு வந்தா? ஏம்மா, எனக்கு ஒன்றுலாம் பத்தாதுமா, நான் அங்கேருந்தே எடுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. எங்க அவளுங்க 2 பேரும் எங்க உங்க கூட வந்தாளுங்களே? அவளுங்க வெளியில உட்காந்து இருக்காளுங்க, வருவாளுங்க. சரி நீ போ, போய் சாப்பிடு போ. வாடி வா. எங்க அவளுங்க 2 பேரும் எங்க? வெளியே தான் இருக்காளுங்க. சரி வந்து சமோசா எடுத்துக்க வா. அவளுங்களுக்கு 2 எடுத்து போய் கொடு. சரி. ராணி சொல்லுங்கக்கா. இந்தா இதையும் சமோசா எடுத்து போய் அத்தைக்கு கொடுத்துட்டு வந்துரு. லேட்டா கொடுக்குறோன்னு என்ன திட்டுன்னு சொல்லிட்டு என்ன திட்டு வாங்க விட பிளான் பண்றீங்க தானே? ஏண்டி, உன்னை தாண்டி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ தாண்டி அவங்க வாய்க்கு சரியான ஆளு. எடுத்து போய் குறி கொடுங்க. போறேன். அந்த காப்பி எப்படி சமோசா வச்சு தரேன். ஒன்று அத்தைக்கு ஒன்று பசங்களுக்கு. இந்தாடி இதை அத்தைக்கு எடுத்து போய் கொடுத்துரு. கொடுங்க. இன்னைக்கு ஆயா காப்பி எடுத்து என் தள்ள ஊத்தாம இருந்தா சரிதான். ராணியக்கா, என்னடி? வெற்றியோடு திரும்புங்கள். நீ வேற சும்மா இரு. நானே பீதியில போயின்னு இருக்கேன். போங்க, இன்னைக்கு நீங்க தான் மாட்டினீங்க. பெரிய பொண்ணு அமைதியா இரு. நீ போயிட்டு வரியா? ஐயோ, நான் போலப்பா, நீங்களே போங்க. டேய், இந்தாடா உன் பேகு. இங்க வச்சிருக்கேன் பாரு பக்கத்துல, எடுத்துன்னு போ. சரி. இந்தாடி இதுல பசங்களுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துரு. கொடுங்க. இவளுக்கு உள்ள இருக்காளே மோனிக்கு, அவளுக்கு நான் கொடுத்துட்டேன் முன்னாடியே. கொடுத்தாச்சா? சரி. வெளில இருக்கவங்க மட்டும் நீ கொடுத்துட்டு வா. வந்து உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்து சாப்பிடு. அந்த கொடுத்துட்டு உடனே ஓடியாரேன். ராணி வேற அத்தைக்கிட்ட தனியா அமுச்சு விட்டுருக்கோம். நாட்டம் ஆட போறாங்களோ மாட்டினா இன்னைக்கு அவ என்ன கூப்பிடாம இருந்தா சரிதான். இன்னைக்கு இந்த கிழவிக்கிட்ட நம்ம தான் மாட்டணுமா? மாரியக்கா காளியக்கா என்ன காப்பாத்தாத்தா. அத்தை இன்னும் கிழவி சத்தமே கொடுக்க மாட்டேங்குது. மணி 7ஆவது இன்னுமா தூக்குதே. அத்தை நான் தான் ராணி வந்திருக்கேன், எழுந்துருங்க. அத்தை, கிழவி இன்னும் சத்தமே கொடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை போய் சேர்ந்துச்சோ? கிட்ட போய் பார்க்கலாம் எதுக்கோ. மூச்சு இருக்கு. அத்தை எழுந்துருங்க. அம்மா ஏண்டி எதுக்கு இப்படி காது கிட்ட வந்து அத்தைன்னு கத்தின்னு இருக்கேன்? ஒரு தடவை கூப்பிட்டா எனக்கு கேட்காதா? பயந்தே போயிட்டேன். ஓரமா வந்து கத்துற காது கிட்ட. அத்தை, நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷமா உங்களை எழுப்பின்னு இருக்கேன். 10 நிமிஷம் ஆகுதா? ஆமா, நல்லா கொட்டை விட்டு தூங்கின்னு இருக்கீங்க. அது மாத்திரை போட்டேன்டி, அதனால தூங்கிட்டு இருப்பேன். மணி நாச்சே? மணி 6 ஆகுது. 6 ஆகுதா? 6 மணிக்கு எழுப்ப வேண்டியதானே? சரி, நீங்க நல்லா தூங்கின்னு இருந்தீங்களா? நீங்களே எழுந்துப்பீங்கன்னு பார்த்தோம், ஏந்துக்கல. அதனால தான் நான் வந்து எழுப்பினேன். நீ எதுக்கு வந்தீங்கப்பா? உங்களுக்கு காப்பியா சம்சாவும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க? இதோ அங்க டேபிள்ல வச்சிருக்கேன். எடு. இந்தாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரி, வேற என்ன வேணும் கூப்பிடுங்க. சமோசா பக்கத்துல தான் இருக்கு. அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், போ. கிளவி மண்டே போட்டுருந்தா இந்த சொத்துலாம் நம்மளுக்கு வந்திருக்கும். 5 நிமிஷத்துல ஏமாத்திச்சேன். சரி, எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் நடக்குதானே போகுது. வெயிட் பண்ணுவோம். நம்ம ரூம்ல எப்போ வந்தாலும் என்னால் ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியலையே. என்ன எடுத்துன்னு போயிட்டாலா? இல்லை எல்லாத்தையும் பூட்டி நம்மகிட்ட தான் இருக்கு சாவி. அதில் எடுத்துக்க முடியாது. யாரையும் நம்பக்கூடாது. நிறைய கொடுத்துட்டு வந்துட்டியா? என்ன சொன்னாங்க? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? நீ போகும்போது நல்லா கொட்டை விட்டு தூங்கி நின்னாங்களா? மணி 6 ஆகுது. எல்லாரும் எப்படி தூங்கி நிற்பாங்க? எதுவும் மாத்திரை போட்டாங்களா? நல்லா தூங்கி நின்னாங்க. சரி உட்காரு, நீ எடுத்துக்கோ. கொடுங்க. காப்பியை முதல்ல கூட்டிட்டு ஆறிட்டு போகுது.
குடிக்கிறேன் குடிக்கிறேன். முதல்ல சம்சா சாப்பிட்டு அப்புறம் காப்பி குடிக்கணும். ஒரு வாய் இது ஒரு வாய் அது, அப்பதான் நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணு. காப்பி ஆறதுக்கு முன்னாடி குடி. ஆறிச்சுன்னா வாயில் வைக்க முடியாது. ஏன் நீ போட்டியா என்ன? நீ போட்ட காப்பியாக இருந்தால் வாயில வைக்க முடியாது. நான் ஒன்றும் போடல, அம்மா தான் போட்டிருக்காங்க. வாயை மூடி நீ குடி. அப்போ குடிக்கிறேன் அப்போ குடிக்கிறேன். உனக்கு காப்பி போட தெரியுமா கையால்? போடுவேனே. காப்பி போடுவேன், சமைப்பேன், வீட்டு வேலை எல்லாமே செய்வேன். அப்படியா? எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. நல்லா சாப்பிட தெரியும். எங்கள் அக்காவும் அதே மாதிரி தான். நல்லா சாப்பிடுவா, தூங்குவா, ஃபோன் நோண்டுவா. அது நீ, நான் இல்லை. ஏய் போய் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வாயை மூணு சாப்பிட்றி. வாயை மூடி எப்படி சாப்பிட்றது? நீ வேணா சாப்பிட்டு காட்டு, அந்த மாதிரி சாப்பிட்றேன். அடி வாங்க போகிற நீ. சிடு மூஞ்சி சித்தப்பா, எப்போ பார்த்தாலும் உருவனே தான் இருப்பா. ஆமாம் ஆமாம், அப்படியே நம்ம காமெடி பண்ணி தள்ளிடுவாங்க. கையில் இங்கே இருக்க உனக்கு போர் அடிக்குது தானே? சாச்சா இல்லை இல்லை, ஜாலியாக தான் இருக்கு. போய் சொல்லாத. நிஜமாக தான் மோனி. சரி சரி. உங்கள் வீட்டிலனா ஆடு மாடு நாய் அது இதுன்னு எல்லாம் இருக்கும், அது கூட விளையாடின்னு இருப்பேன். இங்கே நாங்கள் மட்டும் தான், அதான் கேட்டேன். இல்லை இல்லை, இங்கேயும் ஜாலியாக தான் இருக்கு. நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்களேன், ஆடு மாடெலாம் வந்து பார்த்துட்டு போங்க. அதான் டெய்லியும் எங்கள் தெருவில் சுற்றின்னு இருக்கேன், அது வேறு அங்கே வேறு வந்து பார்க்கவா? அது இல்லடி, நான் மட்டும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 நாள் தங்குறேன்ல, நீங்களும் வந்து என் வீட்டில் தங்கிட்டு போங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு இத்தனை நாள் லீவ் போட்டேன் நான். அதுக்கே என்ன சொல்ல போகிறாங்க தெரில. நான் லீவ் போட்டு உங்கள் வீட்டுக்கு வேறு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டிசி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடியே, அவள் இப்போ கூப்பிடலடி, அப்புறமா லீவ் விடுவாங்கல்ல, குவார்டர்லி ஆஃப்லிலாம், அந்த மாதிரி லீவில் கூப்பிட்றா. பொங்கலுக்கு வேணா போகலாமா? பொங்கலுக்கு வேணா போகலாம், அம்மா கிட்ட கேட்கலாம். நல்ல ஐடியா. பொங்கல்லாம் எங்கள் ஊரில் சூப்பராக கொண்டாடுவாங்க தெரியுமா? வந்துருங்க, ஜாலியாக இருக்கும். சரி சரி, கேட்டு வரோம். ஆனால் என்ன, எங்கள் பாட்டி எங்கள் அப்பா தான் விடுவாங்களா தெரில, கேட்கணும் அவங்ககிட்டே பர்மிஷன். அதெல்லாம் விடுவாங்கடி, கேட்டு பாருங்க. ஒரு 2 நாள் கூட விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா வருவோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சமைச்சு ஆடுற போது சாப்பிடுங்க. போர் அடிக்குதுடி, எதனா படம் பார்க்கலாமா? படமா? பார்க்கறதா இருந்தாலும் நீங்கள் 2 பேர் தான் போய் பார்க்க முடியும், ஹாலில் டிவியில். நான் எப்படி பார்க்கறது? நான் லேப்டாப் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுறேன், லேப்டாப்பில் பார்க்கலாம். லேப்டாப்லையா? சூப்பர். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அப்போ சரி, சீக்கிரம் சாப்பிடு. எதனா ஒரு படம், புது படமாக பார்த்து டவுன்லோட் பண்ணி வரேன், பார்க்குறோம். சரி சரி. இப்போ என்ன புது படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு? தெரியல, நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எது நல்லா இருக்கு பார்க்கலாம் இரு. சரி சரி, அப்போ சீக்கிரம் சாப்பிடு. சார்ஜ் இருக்குல்ல லேப்டாப்பில்? சார்ஜெலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ சரி சரி, பார்க்க வேண்டியதுதான். நல்ல ஒரு பேய் படமாக போடு. என்ன பேய் படமாவா? ஆமாம், புதுசாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு. காமெடி படம்னு நினைக்கிறேன் ஏதோ. அதை பார்க்குறேன் இது என்னன்னு. அதுதான் சூப்பராக இருக்கும். பேய் பண்ணலாம் தான் நைட்டில் பார்க்கறதுக்கு. ஐயோ, பேய் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு நைட்டு தூக்கம் வராது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடுவேன். விடு, பாரு. காமெடி படம் தான் நல்லா இருக்கும். இல்லை, நீங்கள் வேணா பாருங்க, நான் வேணா அப்படிக்கா ஓரமாக தூங்குறேன். இல்லை, ஜாலியாக இருக்கும். பார்க்கலாம் வா. நம்ம எல்லாரும் ஒன்றா பார்க்கலாம் சொல்லிட்டு படமே பார்க்குறோம். நீ தூங்க போயிட்டுனா அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் பார்த்து நிற்கிறதா? எத்தனை தடவை நாங்கள் மட்டும் பார்த்துருக்கோம். போர் அடிக்கும், நீயும் வா. சரி சரி, காமெடியாக இருந்தானே பார்க்குறேன். பயமாக இருந்ததுன்னா நான் பார்க்க மாட்டேன், சொல்லிட்டேன் இப்பயே. அதெல்லாம் காமெடியாக தான் இருக்கும், நீ ஒன்றும் பயப்படாத. அப்போ சரி. நீ நான் இப்போ லேப்டாப்பில் எடுத்துமா? அப்போ லேப்டாப் பேக் பீரோவில் தாண்டி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் இரு.